வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. வட இந்தியாவுக்கு சாமி தான் பெருசு, தமிழ்நாட்டுக்கு சாமியை விட சாதி தான் பெருசு. வட இந்தியாவில் அரசியல் பண்ண சாமி மட்டுமே போதுங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண சாமி பத்தாது, சாதியும் தேவைப்படுது. அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் 2-3 வருஷமா சாதி பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்குது. சாதியோட வேகம் சாமியோட வேகத்தை விட அதிகமாக போயிட்டு இருக்கு. அதனால தான் ஒருத்தன் தொழில்னு சொல்லி பணம் ஏறுங்கிறான், தொழில்னு சொல்லி மாடு மேயுங்கிறான். இனி இந்த மாதிரியான எல்லா தொழிலுக்குமா மாநாடு நடத்துவோன்னு சொல்லிட்டு திரிறான். இதுக்கிடையில எங்க ஜாதியானவ படுகொலை நடந்தாலும் பதறி துடிச்சு எழுந்து பேச வேண்டிய நாம பேசுறவங்களுக்கு பாதுகாப்பா போய் நிக்க வேண்டிய சூழலுக்கு உள்ளாயிருக்கும். அது என்னன்னே தெரியலைங்க. கொல்லப்பட்டவனை விட கொன்னவன் தான் இங்க தியாகியா இருக்கான். கொன்னவனுக்காக தான் ஒரு ஜாதி சமூகம் இங்க வருத்தப்பட்டு இருக்கு. அவன் ஜெயிலுக்கு போயிட்டானே, அவன் ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு. ஐயோ, அவன் குற்றவாளி ஆயிட்டானேன்னு வருத்தப்படுறீங்க, அவன் ஜெயிலுக்கு போயிட்டானேன்னு வருத்தப்படுறீங்க. ஆனா அவன் கொன்னு இருக்க கூடாதேன்னு யாரும் வருத்தப்பட மாட்டேங்கிறீங்களே. அப்படி நீ கொன்னு இருக்க கூடாது, படிங்கடா அப்படின்னு தான் கோபி சுதாகர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இப்ப கோபி சுதாகர் கிட்ட போய் டெலீட் பண்ணுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. உனக்கு என்ன தெரியும் என் சமூகத்தை பத்தி அப்படின்னு கேக்குறீங்கல்ல. கேக்குறவர் யாரோ பெரிய ஆளாமா, அவர் ஏதோ தயாரிப்பாளராமே. எங்க சமூகத்தை ஒரு குற்றவாளிகளா படுத்தி ஏதாவது அரசியல் தலைவர்கள் பேசுறாங்க. சியாம் கிருஷ்ணசாமியை நாங்கள் கண்டித்தோம். இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்கள் நிறைய பேசுகிறவங்களாம் நாங்கள் அரசியலாக கண்டிச்சிட்டு இருக்கோம். அது வேற. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். அதில் நிறைய பயனுள்ள விஷயங்கள், அறிவியல் தகவல்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் தர்றாங்க. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னே இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? யார் போட்ட எலும்பு துண்டுக்கு நீங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டீங்க? எச்சன் நாய்களா? அறிவு வேணா? ஏங்கய்யா, அந்த சினிமா கருவி, அந்த கேமரா உங்கள் சாதி கண்டுபிடிச்சதா? அந்த எடிட் பண்ணுற சிஸ்டம் உங்கள் சாதி கண்டுபிடிச்சதா? உங்கள் சாதி, கலாச்சாரம், பண்பாடு, நீங்கள் செய்கிற வேலையில் இருக்கிற அறிவியல் பொருளில் எதை கண்டுபிடிச்சதுன்னு மட்டும் சொல்லுங்கள். ஆனால் இதையெல்லாம் கண்டுபிடிச்சான்ல ஒருத்தன், அவன் சாதிச்சவனாக இருக்கிறான், சாதியவாதியாக இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன்னு நம்ம அவ்வளவு கொண்டாடுறோம். உங்கள் சாதி தலைவர் யாரையாவது பொதுவாக நம்ம வச்சு கொண்டாடுவோன்னு கூட்டிகிட்டு வந்து நிறுத்துங்களேன். உங்கள் சாதி தலைவர்களால் இந்த சமூகம் சாதிச்சது என்ன? சரி, பொது சமூகத்தை விட்டுருங்க, உங்கள் சமூகத்துக்குள்ளே சாதிச்சது என்னன்னு சொல்லுங்கள். சுர்ஜித்தை குற்றவாளி ஆக்கினது தான் சாதனைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவனை எதுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கணும்னு தான் கேட்குறேன். ஒலிம்பிக் விளையாட்டு எதுக்காக வந்துச்சுன்னு தெரியுமாங்கய்யா உங்களுக்கு? அவ்வளவு ஏன் விளையாட்டு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? அது வாட்டுக்கு விளையாடுங்க, ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்க வேண்டியது இல்லைங்கிறது தான். அப்படி ஒரு விளையாட்டு பையனை கொலை பண்ணுற அளவுக்கு சீரியஸாக மாற்றிருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் மாற்ற வேண்டியது உங்கள் சாதியத்தான். ஏன்னா சாதி தான் ஒரு விளையாட்டு பையனை கூட சீரியஸான ஆளாக மாற்றுது. எவன் ட்ரைனிங் கொடுத்து அனுப்புகிறான்? அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஆனால் சாதி விட்டு சாதி காதலிக்கும் போது ஒரு தில்லு வேணும். அது பிரச்சனை வரும்போது தில்லு. இதுக்கு ட்ரைனிங் கொடுக்குற யார்? எவன் கொடுத்த ட்ரைனிங்கில் இப்படி அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க? அப்போ அதை யாருன்னு கேளு. அதையும் நீ கிண்டலாக வச்சு பண்ணியிருந்தா நீ ஒரு காமனானவன். இங்கே யார்? அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்லா எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரனானதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. தெரிஞ்சோ தெரியாமலையோ எதுக்கோ இந்த வீடியோவை போட்டீங்க. நீங்கள் மட்டும் இல்லைங்கய்யா, இன்னும் பல பேர் கோபி சுதாகர் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்க, நாமெல்லாம் பாகிஸ்தானும் இந்தியாவும் மேட்ச் ஆடுறப்ப இந்தியர்களாக மாறிடுறோம். இந்தியாக்குள்ளேயே கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போட்டி வச்சா நம்ம தமிழர்கள் ஆயிடுறோம். மதம்னு வந்துட்டா நம்மெல்லாம் இந்துக்கள் ஆயிடுறோம். சரி, நம்மெல்லாம் இந்துக்கள் தானே அப்படின்னு நான் உங்ககிட்ட சமமாக பேச வந்தா இல்லை நீ வேற நான் வேற, வேறு வேறு சமூகம்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் கூட டெய்லியுமா கிரிக்கெட் மேட்ச் வச்சுக்க முடியும்? அதைத்தான் கோபி சுதாகரும் சொல்கிறாங்க. படிங்க, நல்லா படித்து ஃபாரினில் போய் சம்பாதிங்க. நம்ம உலகத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க.
இப்போ இந்த வீடியோவை போட்டிங்களா 2 நிமிஷம் இருக்குமா, அந்த நேரத்தில் உங்கள் சமூகம் மட்டும், உங்களோட சமூகம் மட்டும் இந்த விஷயத்த பண்ணியிருக்கு அப்படின்னு ஏதாவது உங்களால் காமிச்சிட முடியுமா? நீங்கள் போட்டிருக்கிற அந்த கலர் சொக்காக்கும் சமூகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் போட்டிருக்கிற செயினுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் பேசிய தமிழுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவ்வளவு ஏங்க, நீங்கள் பேசிகிட்டு இருக்க இந்த சோஷியல் மீடியாவுக்கும் உங்கள் சமூகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதே. இது முழுக்க முழுக்க உலகத்தில் இருக்க எல்லா மனுஷங்களும் சேர்ந்து நடத்துறது தான் இந்த சோஷியல் மீடியா. ஆனால் அதில் வந்து உட்காந்துட்டு என் சமூகம் என்ற சமூகம் தனித்து தான் உட்காரும் அப்படிங்கிறீங்க. ஐயா, 2000 வருஷமாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம், சாதி எங்கே இருக்குது, எங்கே பார்த்தீங்க, எங்கே கண்டுபிடிக்கலான்னு. இல்லை உங்கள் சாதிக்கான தனித்த உருவ அடையாளம் ஏதாவது இருந்தால் அதை சொல்லுங்கள், நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்படி எந்த வகையிலையுமே இல்லாத ஒன்றை தூக்கி சமக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ வேண்டியவங்களையெல்லாம் வெட்டி போட்டும், வாழ நினச்சவங்களையெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சும் பார்த்து எதை சாதிக்கிறதுக்காக இந்த சாதியை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. கோபி சுதாகரை அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்கிறீங்க. இனி அடுத்த முறை ஒன்று பண்ணுங்க, அப்படி ஒரு வீடியோ யாரும் பேசாத அளவுக்கு நடந்துக்குங்க. இது ரொம்ப சிம்பிள்ங்க ஐயா, இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போது நம்ம அகரம் பண்ணுச்சுலங்க ஒரு ஈவெண்ட்டு, அங்கே வந்து பேசின எல்லா பிள்ளைங்க பசங்களோட பேச்சையும் கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற உங்கள் சமூகம், உங்கள் இனம், உங்கள் ஜாதி, ஏன் உங்கள் ஜாதி பிள்ளைங்களை மட்டும்னு கூட வச்சுக்கோங்க, அவங்கள மட்டும் இந்த மாதிரி படிக்க வச்சு மேலே கொண்டு வந்துடுங்க. போதுங்கய்யா, போதும். நீங்கள் மாற்று சமூகத்துக்குன்னு எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஏன்னா இப்போ உங்ககிட்ட இருக்கிற ஜாதி படித்து வர உங்களோட 3வது ஜென்ரேஷன் கிட்ட இருக்காதுன்னு நாங்கள் நம்புகிறோம். கல்வி எல்லா அநீதிகளுக்கும் எதிரான ஆயுதம். உலகம் முழுக்க கல்வி ஒன்று, ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் சாதிய கல்வின்னு ஒரு தனிப்பிரிவை வச்சுருக்கோம். அதனால நாம் உலக கல்வி கூட பயணப்பட்டோன்னா இந்த சாதிய கல்வி அருந்து விழுந்துரும். அதனால கோபி சுதாகருக்கு எதிராக யாரெல்லாம் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ, கோபி சுதாகரோட அந்த வீடியோவை பார்த்து யாருக்கெல்லாம் கோவம் வந்துச்சோ, நீங்கள் அண்ணாமலை மாதிரி தொடைய தட்டி ஒரு சபதத்தை எடுத்துருங்க. இந்த நாள் உன் டைரியில் குறிச்சு வச்சுக்க. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு என் பிள்ளைங்களையெல்லாம் படித்து பெரிய ஆளாக்கி அவங்களெல்லாம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வச்சு உன்னை இன்னொரு தடவை இப்படி ஒரு வீடியோ போட விடாமல் செய்யலைன்னா செய்வேண்டா. அப்போதான் நான் சாதித்த தலைவராயிருப்பேன். இப்போ நான் சாதி தலைவராயிருக்கேன், கூடிய சீக்கிரம் சாதித்த தலைவரா மாறுவேண்டா அப்படின்னு ஒரு சபதத்தை எடுத்து ஒரு வீடியோ போடுங்கய்யா. அதை பற்றியும் நாங்கள் பேசுகிறோம், நல்லாவே பேசுகிறோம். ஏன்னா நமக்கு சமூக ஒற்றுமை முக்கியம். அதுக்காக நீங்களும் பேசுங்க, நாங்களும் பேசுவோம், எல்லாரும் பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.